Hi friends, welcome to Veti Samayal. இன்னைக்கு நம்ம Veti Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு weight loss பிரியாணி. weight loss பிரியாணி நம்ம எதுல பார்க்க போறோம்னா பச்சை பயிர்ல நம்ம பார்க்க போறோம். இது பச்சை பயிர் வந்து பிரியாணி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்தி. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends இங்க பாருங்க நான் pressure cookerல 2 tablespoon oil heat பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 2 பட்டை ஒரு 3 லவங்கம் சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ நமக்கு இந்த பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஒரு brown கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இந்த ஆனியன்ஸை Friends இங்க பாருங்க நமக்கு ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் Friends இப்போ இது கூட நான் பச்சை பயிறு வந்து நான் ஒரு 1/4 கப் எடுத்துட்டேன் 1/4 கப் எடுத்து நான் ஒரு நைட் ஃபுல்லா நான் ஊற வெச்சிருக்கேன் ஊற வெச்ச உடனே நமக்கு சைஸ் வந்து நல்லா குவாண்டிட்டி ಜಾಸ್ತಿ ஆயிடும் இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க Friends இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் வந்து ரெட் chili powder ஆட் பண்ணிக்கோங்க Next धनिया तूल வந்து 2 டீஸ்பூன் गरम मसाला ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ again இதெல்லாம் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய தேவையான salt Friends இப்போ நம்ம 2.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கலாம் Friends நமக்கு இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆன உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம் Friends இங்க பாருங்க நமக்கு வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன் இந்த பாஸ்மதி ரைஸை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வெச்சு வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம் Friends இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க 1 கப் பாஸ்மதி ரைஸ் நெக்ஸ்ட் 1/4 கப் வந்து நான் பச்சை பயிறு எடுத்துர்க்கேன் அது ரெண்டுத்துக்குமே நான் 2.5 கப் தண்ணி தான் வெச்சிருக்கேன் ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதால ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க நமக்கு குழஞ்சிடும் இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம் Friends இப்போ நம்ம விசில் போட்டாச்சு இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில்ஸ் வரைக்கும் நீங்க குக் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் தம்ல வச்சிடலாம் Friends இப்போ 10 நிமிஷம் நான் தம்ல வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த விசில் இப்போ நமக்கு ரைஸ் பாருங்க நல்லா நீட்டா இருக்கு நல்லா குக் ஆயிருக்கு எனக்கு நல்ல இந்த பச்சை பயிறு இந்த பிரியாணி ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா வருது இது வந்து இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிள் இதுக்கு புதினா கொத்தமல்லி கூட தேவையில்லை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க Friends இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரியாணி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா பிளேலிஸ்ட்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா என்னோட பிரியாணி ரெசிபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு Thank you